ஒரு இஸ்லாமியன் ஒரு பிஜேபிக்கு வாக்களிப்பது என்பது கிடையவே கிடையாது. ஒரு கிறித்துவர் பிஜேபிக்கு வாக்களிப்பது கிடையாது. கூட்டணியில் இருந்துக்கிட்டே எங்களை டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்றது மாதிரி ஒரு கேபி முனுசாமி, சிவி சண்முகம்லாம் அப்படியே கொதிப்பாக பல முறைகள். கேபி முனுசாமி எல்லாம் பெரிய மனிதர்களாக நான் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. இவர்கள் எல்லாம் என்ன பெரிய மனிதர்கள்? திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், நான் தான் தெளிவாக சொல்கிறேன், இவர்கள் மக்கள் நலனுக்காக இயங்கக்கூடியவர்கள் இல்லை. நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடவே கொஞ்சி குழாவிவிட்டு திடீரென்று ஒரு நாள் இவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம், நிர்பந்தத்தினால் நாங்கள் அவர்கள் பக்கம் இருந்தோம் என்று சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரையில் அதிமுக வரலாற்றிலேயே டெபாசிட் போனது கிடையாது. 7 இடங்களில் டெபாசிட்டில் போச்சு. நீங்கள் ஏன் நேரடி அரசியலில் தேர்தலில் பங்கேற்பதில் நீங்கள் உங்கள் கட்சி பின்வாங்கியே இருப்பது என்ன காரணம்? அண்ணாமலை உருவாக்கிய கூட்டணி என்பது பெரும்பாலும் ஜாதி கட்சி கூட்டணி தானே. இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, தயக்கமும் இல்லை. ஏறக்குறைய ஜாதி கட்சி கூட்டணி தான். தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஜெயராகவன். தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி இணைந்திருந்தால் ஒரு எளிய கணக்கீடில் ஒரு 14 சீட்டுகள் பெற்றிருக்க முடியும்னு நீங்கள் கூட ஒரு நேர்காணலில் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் அந்த பிரிவுக்கு துவக்க புள்ளியாக அதிகமாக பேசி பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை தான் இருந்தார்னு சொல்லி உதயகுமார் உட்பட சொல்கிறாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக எங்களை பேசினார், இவ்வளோ பேசினார் அப்படின்றாரு. இப்போ இவ்வளோ தூரம் அவர் சீனியர் அவ்வளோ புடை சூழ்ந்திருந்தோம், அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவற்றுக்கெல்லாம் நான் தெளிவான விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்து விட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணாமலை சொன்னார், அதனால்தான் இந்த கூட்டணி முறிந்தது என்று இவர்கள் சொன்னால் இதை விட நாடகமும் நடிப்பும் வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் தேசிய கட்சியில் நீண்ட காலம் இருந்தவன். காங்கிரஸ்காரனாக தான் என் வாழ்க்கையை தொடங்கி நீண்ட காலம் இருந்து அதனுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்க மாநிலம், அகில இந்திய காங்கிரஸின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். ஏஐசிசி என்று சொல்வார், எல்லாவற்றிலும் இருந்திருக்கேன். தேசிய கட்சிகள் 1967க்கு முன்பு 66இல் இந்திரா காந்தி பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 67 தேர்தலை சந்தித்தார்கள். அதுக்கு முன்பு மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமை தான் அந்த மாநில உணர்வுகளுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும். அதுதான் காந்தியம் வகுத்து கொடுத்த பாதை. ஒவ்வொரு மாநில தலைவரும் முற்றுரிமை கொண்டவராக இருப்பார். அதற்கு காரணம் அத்தனை பேருமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தியாக தழும்புகளை ஏற்று சிறை கூடங்களை அலங்கரித்து விட்டு வந்தவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்தால் ஒரு காமராஜர் தான் பார்க்கலாம், ஆந்திராவில் போனால் ஒரு சஞ்சீவ் ரெட்டியை பார்க்கலாம், கர்நாடகாவுக்கு போனால் ஒரு நிஜலிங்கப்பாவை பார்க்கலாம், கேரளாவுக்கு போனால் ஒரு சங்கரை பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக பார்த்தால் அத்தனை பேருமே பெரிய ஆட்கள், ஸ்டால்வார்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவ்வளோ பெரிய ஆட்கள் தான். இவர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்வதற்கு மத்திய தலைமையை அனுமதித்ததே கிடையாது. நேரு அதை செய்ததும் கிடையாது. நேரு ஒரு 100 விழுக்காடு ஜனநாயகவாதி. காஷ்மீர் விவகாரத்தில் அவர் கையாண்ட அணுகுமுறைகள் குறித்து இன்று வரையில் நாம் கேள்விகளை எழுப்பலாமே தவிர நேருவின் அந்தரங்க சுத்தியை பற்றி யாரும் கேள்வி எழுப்புவது நியாயமே கிடையாது. ஒரு முழு ஜனநாயகவாதி. அதாவது இந்திரா காந்தி வந்த பிறகு தான், அதற்கு முன்பு நீங்கள் அரசியலில் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலில் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு நலன்கள் காந்தியம் வகுத்து கொடுத்தது என்று பார்த்தால் ஹானஸ்டி, ப்ரோபிட்டி, சிம்பிளிசிட்டி, இன்டெகிரிட்டி, இதுதான் முக்கியம். நீங்கள் சத்தியம் சார்ந்தவராக இருக்கணும், நெறி சார்ந்தவராக இருக்கணும், எளிமை மிக்கவராக இருக்கணும், கட்சியின் மீது உங்களுக்கு மாறாத விசுவாசம் இருக்கணும். இவற்றை எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு லாயல்ட்டி டு தி பிரசிடெண்ட் ஆஃப் த பார்ட்டி, அவ்வளவுதான். நான் உட்கார்னா எழுந்திருக்கணும். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் நீ விசுவாசியாக இருக்கிறாயா, அவ்வளவுதான். கட்சியின் மீது இருக்கிற விசுவாசம் கடந்து
கட்சி தலைமையின் மீது விசுவாசம் இருந்தால் போதும் என்ற நிலை இந்திரா காந்தியால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்று முதல் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் இந்த நோய் பரவிவிட்டது. அது ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நான் ஜனதா கட்சியில் பொதுச் செயலாளராக எவ்வளோ காலம் இருந்திருக்கிறேன். நீங்கள் திமுக அதிமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஜனதா கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் காமராஜ் வழியில் வந்தவர்கள் தொடர்ந்து சொன்னபோது கூட அதெல்லாம் கிடையாது, திமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி கிடையாது. இல்லை என்றால் அதை விட்டு வெளியே வரணும். அப்படி தான் நான் வெளியே வந்தேன். ஸோ மாநில தலைவர் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறார், அந்த கொள்கை முடிவின்படி தான் அந்த மாநிலத்தில் கட்சி செல்லும் என்ற நிலை இருந்தால் அண்ணாமலையை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசலாம். அண்ணாமலை பிஜேபியினுடைய மாநில தலைவர், அகில இந்திய தலைமை சொல்வதை செயற்படுத்துகிற இடத்தில் அவர் இருந்தவர். அவர் ஒன்றும் மிக பெரிதாக பேசிவிடவில்லை. நான் அதுதான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன். நீங்கள் 1975 நெருக்கடி குழுவை கொண்டு வந்த பிறகு அதில் பாதிக்கப்பட்ட திமுகவினர் அவர்கள் 1980 வரையில் இந்திரா காந்தியை பற்றி பேசிய பேச்சை எல்லாம் நீங்கள் பழைய முரசொலிகளை எடுத்து படித்து பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பிறகு 1980 நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சியை தா என்று பேசவில்லையா? ஏனென்றால் ஜனதா கட்சி சரிகிறது, இந்திராவின் பக்கம் ஆதரவு பெருகுகிறது என்பதை கலைஞரால் கணிக்க முடிந்தது. அந்த ஆதரவை நம் பக்கம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்ததனால் அவரை உடனடியாக 71 அவர் முன்கூட்டியே சட்டமன்றத்தை 15 மாதம் இருக்கிறதுக்கு முன்னே கழிச்சவராச்சே. அதனால் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவர் விமர்சித்தார், அவர் விமர்சித்தார்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒருவர் விமர்சிக்காமல் வாழ்நாள் முழுவதும் அப்படியே கட்டித்தழுவியபடி காலம் கடத்தினார்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் இது பிரச்சனை இல்லை. என்ன இவர்களுக்கு பிரச்சனை? 2016 சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ 3லையுமே நாம் தோற்றுவிட்டோம். எடப்பாடி தலைமை வந்து இவர்கள் என்ன காரணம் என்று யோசிக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் அத்துணை பேரும் 16 விழுக்காடு இருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமான அது வாக்கு வங்கி. அது இந்த 16 விழுக்காடு வாக்கு முழுவதுமாக திமுக கூட்டணிக்கு செல்லுகிற வரையில் நாம் மறுபடியும் ஆட்சி நாற்காலியை பற்றிய கனவில் ஈடுபட முடியாது. அவர்களுக்கு புரிகிறது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இதற்கு தடையாக இருப்பது எது? பிஜேபி. ஏனென்றால் ஒவ்வொரு சிறுபான்மை வகுப்பை சார்ந்தவர்களும் தெளிவாக ஒரு முடிவில் இருக்கிறார்கள். மோடி எத்தனை நன்மையை செய்தாலும் சரி, பிஜேபி எவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய இயக்கமாக தன்னை மாற்றிக்கொண்டாலும் சரி, நாங்கள் உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு இஸ்லாமியன் ஒரு பிஜேபிக்கு வாக்களிப்பது என்பது கிடையவே கிடையாது. ஒரு கிறித்துவர் பிஜேபிக்கு வாக்களிப்பது கிடையாது. பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருப்பதை புரிந்து கொண்டு இந்த வாக்குகளை அள்ள வேண்டும் என்று தான் வெளியே வந்தார். இதுதான் உண்மையான காரணம். அண்ணாமலையை பற்றி பேசுவது ஃபெக்கேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வசதிக்கு நாம் அணிந்து கொள்ளுகிற ஒரு முகமூடியை தவிர அண்ணாமலை என்ன அப்படி சொல்லிட்டாரு? அவர் எங்கள் கட்சி தலைவர், எங்களுடைய நிறுவன தலைவர் அண்ணாதுரையை பற்றி பேசுகிறாரு. தொடர்ந்து வந்து ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாரு. எங்களுடைய ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணியில் இருந்துக்கிட்டே எங்களை டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்றது மாதிரி ஒரு கேபி முனுசாமி, சிவி சண்முகம்லாம் அப்படியே கொதிப்பாக பல முறை. கேபி முனுசாமி எல்லாம் பெரிய மனிதர்களாக நான் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. இவர்கள் எல்லாம் என்ன பெரிய மனிதர்கள்? ஒரு கட்டத்தில் பன்னீர்செல்வம் பக்கத்தில் போய் நின்று கொண்டு பன்னீர்செல்வத்தை நன்றாக உசுப்பேற்றி எடப்பாடிக்கு எதிராக காரியமாற்ற வைக்கிறது. பிறகு பன்னீர்செல்வம் ஈடுபட மாட்டார் என்று தெரிந்தால் உடனே எடப்பாடியின் பக்கம் உட்கார்ந்து கொண்டு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக கத்தியை நீட்டுவது. இவர்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கிறது? இந்த கேபி முனுசாமி யார்? அவர் வந்து கனிம வள கொள்ளையில் அவருக்கு வந்து ஈடுபாடு இருக்குன்றான். துரைமுருகன் திமுகவில் இருக்கார், இவர் அதிமுக இருக்கார். திமுகவுக்கு நேர் எதிர்கட்சி கூட கிடையாது, எதிரி கட்சி அதிமுக. அவர் துரைமுருகன் இங்கே கனிம வளத்துறையை வைத்திருக்கிறார். அவருடைய அனுசரணையோடு இன்றைக்கும் இவர் வந்து அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுரங்கங்களை அவர் எடுத்து அந்த விற்பனை செய்கிறார். ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்திற்கு நம்ம 1 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று தான் சொல்கிறார். எனக்கு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனாலும் இவர்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. புரியுறதா?
திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், நான் தான் தெளிவாக சொல்கிறேன், இவர்கள் மக்கள் நலனுக்காக இயங்கக்கூடியவர்கள் இல்லை. காரணம், திமுகவிடமிருந்து கொள்கை வேறுபாடு கொண்டு இது புதிதாக புறப்பட்ட கட்சியும் இல்லையே. எம்ஜிஆர், கருணாநிதி இருவருக்கும் இருந்த தனிப்பட்ட பகைமை, எம்ஜிஆர் தன்னை மீறி விடுவார் என்ற அச்சத்தினால் அவரை வெளியேற்றுகிறார். இவ்வளவு காலம் என்னை பயன்படுத்தி கொண்ட நீ என்னை இவ்வளவு எளிதாக தூக்கி எறிந்து விட்டாயே, உனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அவர் புறப்பட்டார். அவ்வளவுதானே. மற்றபடி நான் இந்தி எதிர்ப்பு, நாங்கள் இந்தி ஆதரவு, இவர்களுக்கு வலிமை மிக்க மாநில அரசு இல்லை, எங்களுக்கு வலிமை மிக்க மத்திய அரசு, இவர்களுக்கு சோஷலிசம் இல்லை, நாங்கள் அதை விட கூடுதலாக கம்யூனிசம், இப்படி ஏதாவது அவர் வைத்து கொண்டா கட்சி நடத்துகிறார்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால் முதல்ல எம்ஜிஆர் கருணாநிதி மீது இருந்த கோபம், அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை அவர் வெளிப்படுத்துவதற்கு கட்சியை தொடங்குகிறார். அந்த வாக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதை டேமேஜ் பண்ணணும். அதனால் திமுக தீய கட்சி என்று அவர் சொல்ல தொடங்கினார். வேறு ஒன்றுமே இவர்கள் கொள்கை எதுவும் கிடையாது. திமுக தீய கட்சி, நான் நல்லவன், எனக்கு ஓட்டு போடுங்க கேட்டார். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க. கருணாநிதியே தீய மனிதன், தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இது தீய சக்தி, இது தீய கட்சி என்று சொல்லித்தானே உங்கள் கட்சி புறப்பட்டது. வேறு எந்த கொள்கையும் இல்லை. அதை நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் பாதையில் போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு தானே எல்லா வியூகங்களையும் அமைக்கணும். அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சரிந்து விடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். நீங்கள் என்ன எந்த கூட்டணியும் இல்லாமலேயே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவை போன்ற ஆளுமை உள்ளவரா? அல்லது எம்ஜிஆரை போல இன்றைக்கும் மக்கள் நெஞ்சில் வைத்து நேசிக்கிறார்கள். கிராமப்புறங்கள் போய் பாருங்கள், 60 வயதுக்கு மேலே இருப்பவனுக்கு இன்றைக்கு எம்ஜிஆர் தான் டெமிகாட். இன்னும் இருக்கிறதா நம்புறீங்களா? ஆமாம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாருமே. நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆருடைய படத்தை சட்டப்பையில் வச்சுக்கின்னு, ஜெயலலிதா படத்தை சட்டப்பையில் வச்சுக்கின்னு தான் உங்களாலேயே உங்கள் முகத்தை காட்ட முடியுது. எடப்பாடியை அவருடைய தொகுதியில் தேர்தலில் நிற்பதாக இருந்தாலும் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கின்னு தானே அவர் ஓட்டு கேட்டார். இப்போ இவர் படத்தை வச்சுக்கின்னு ஓட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் வருவதுன்னு பார்க்கிற பொழுது அந்த அளவுக்கான ஆளுமையாக இவர் என்ன முதல் அவர் தன்னை பற்றி தற்சோதனை செய்யணும். அப்போது ஜெயலலிதா மாதிரி கூட்டணி இல்லாமல் தனியாக நாம் வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. கூட்டணி இல்லாமலும் அவர் திமுகவை வீழ்த்துகிறார். ஆனால் நாம் கூட்டணியோடு தான் திமுகவை வீழ்த்த முடியும். அம்மாவின் பாதையில் தான் அடி பிறராமல் செல்ல வேண்டியது பிள்ளைகளினுடைய கடமை. எனவே நம்முடைய நோக்கம் இதுதான். நீங்கள் புறப்படணும்னா இந்த அண்ணாமலையை சகித்து கொண்டு நீங்கள் மோடி அரசோடு பேசி, மோடியினுடைய அகில இந்திய தலைமையில் இருக்கிற ஜேபி நட்டாவோடு பேசி இந்த கூட்டணியை நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் செய்தது இஸ்லாமியர்கள் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று. இதை விட தவறான புரிதல் எதுவாக இருக்க முடியும்? அப்படி என்றால் அரசியலில் நீங்கள் பாலபாடம் கூட பயின்றவர்கள் இல்லை. ஏன்னா குடியுரிமை சட்டத்தை அவர்கள் கொண்டு வரும் பொழுது நாடாளுமன்றத்தில் ஆதரவளித்து வாக்களித்தவர்கள் தானே நீங்கள். அந்த குடியுரிமை சட்டத்தின் மீது எதிர்ப்புணர்வு கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் இஸ்லாமியர்கள். நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடவே கொஞ்சி குழாவிவிட்டு திடீரென்று ஒரு நாள் இவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம், நிர்பந்தத்தினால் நாங்கள் அவர்கள் பக்கம் இருந்தோம் என்று சொன்னால், நீ நிர்பந்தத்தினால் நாளை எதையும் செய்வாய் என்று தானே பொருள். சுயேட்சையாக சுதந்திரமாக நீ சிந்தித்து இந்த பிஜேபி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, அதனால் ஒரு நாளும் அதன் பக்கம் போக மாட்டோம் என்று நீங்கள் சொல்லி இருந்து தொடர்ந்து நடந்திருந்தால் அவர்கள் உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பார்கள். ஏதோ நிர்பந்தம் இருந்தது அதனால் ஆதரித்தோம், இப்போ வெளியே வந்துட்டோம், எங்களை கொஞ்சம் தயவு செய்து கண் திறந்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் உடனே அவன் கண் திறந்து பார்த்துடுவானா? அதை தான் நான் ஒரு நேர்காணலில் கேட்டேன். நீங்கள் இஸ்லாமியர் வாக்கு பெற முடியும் என்று நினைத்து தானே நீங்கள் அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியை முடிச்சிங்க. வேலூரில் கணிசமாக இஸ்லாமியர் தானே இருக்காங்க, ராமநாதபுரத்தில் கணிசமாக இஸ்லாமியர் இருக்காங்க, திருநெல்வேலியில் கணிசமாக இஸ்லாமியர் இருக்காங்க, கோவையிலேயே இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் இத்தனை இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கணுமே. 7 இடங்களில் டெபாசிட்டில் போச்சு. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரையில் அதிமுக வரலாற்றிலேயே டெபாசிட் போனது கிடையாது. இது புதிய வரலாற்றை நீங்கள் உருவாக்கியதற்கு காரணமும் உங்களுடைய தவறான அரசியல் அணுகுமுறையை தவிர இதற்கு அண்ணாமலையை சொல்வதெல்லாம் அர்த்தமே கிடையாது. மாற்று அரசியல், நல்ல அரசியல் குறித்து தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க.
உங்களுடைய வியூகங்கள் பல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2 நாளைக்கு முன்னால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து குற்றப்பிணை இல்லாத ஒரே கட்சி காமராஜர் மக்கள் கட்சியாக தான் இருக்குன்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் வியூகம் வகுப்பதில் பேசுவதில் தீவிரம் காட்ட நீங்கள் ஏன் நேரடி அரசியலில் பங்கேற்பதில், நேரடி தேர்தலில் பங்கேற்பதில் நீங்கள் உங்கள் கட்சி பின்வாங்கியே இருப்பது என்ன காரணம்? ஒரே காரணம்தான். எனக்கு எந்த அரிதாரமும் என் முகத்தில் பூசிக்கொள்ள நான் அனுமதிப்பது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை நீங்கள் பாருங்கள். நான் புறப்பட்டது 1967. அன்றைய சூழலுக்கும் இன்றைய சூழலுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இன்றைக்கு அரசியலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்கள், ஒன்று சாதியை வைத்துத்தான் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தியிருப்பார்கள். சாதி கட்சிகள் தான் இன்றைக்கு பல. அண்ணாமலை உருவாக்கிய கூட்டணி என்பது பெரும்பாலும் ஜாதி கட்சி கூட்டணி தானே. இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, தயக்கமும் இல்லை. ஏறக்குறைய ஜாதி கட்சி கூட்டணி தானே நீங்கள் பாஜக உருவாக்கின கூட்டணியில். அந்த மாதிரி ஒரு ஜாதி கட்சி என்ற சாயம் காட்டாத ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தான் சொல்லலாம். வாசனை. ஆனால் வாசன் வந்து நல்ல மனிதன், ஒழுக்கமான மனிதன், இனிமையான மனிதன். மத்திய அமைச்சராக இருந்து 10 காசை கூட அறத்திற்கு புறம்பாக பெறாத ஒரு தூய வாழ்க்கையை அரிதினும் அரிதாக வாழ்ந்து காட்டிய மனிதன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சிருக்கா? நீங்கள் பாஜக கூட்டணியிலேயே 3 இடங்களில் அவர்கள் நின்றாலும் 3 இடங்களில் அவர் டெபாசிட்டை இழக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடங்களில் தான் நாம் தமிழர் கட்சி அவரை தூத்துக்குடியில் 4வது இடத்துக்கு தள்ளிவிட்டு 3வது இடத்துக்கு நாம் தமிழர் வர முடியுது. அப்படி என்றால் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் இந்த நாட்டு மக்கள் பெரிய அளவுக்கு ஆதரவாக இல்லை என்பதைத்தானே திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டிருக்கிறீங்க. ஒன்று சாதியை சொல்லணும்னு சொல்கிறீங்க. நான் இந்த சாதியை அடையாளமாக வைத்துக்கொண்டு அரசியலில் வளர்ச்சி அடைவதை விட செத்து விடுவது சுகமானது என்று சிந்திப்பவன் நான் என்ன இந்த சாதியில் பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் போட்டு அதற்கு பிறகு வந்து சேர்ந்திருக்கேன். எவன் எந்த சாதியில் பிறக்க வேண்டும் என்று எவன் விரும்பி வந்தான்? எனவே எனக்கு சாதியே கிடையாது. இதில் உயர்வு தாழ்வு கற்பிப்பதை விட ஒரு அற்பத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. என்னளவில் மனிதர்கள், அவ்வளவுதான். நான் எல்லாரையும் இணைப்பதற்காக அரசியலுக்கு வந்தவன். காந்தியம் என்பது பிரிப்பதற்கானதல்ல, அனைவரையும் இணைப்பதற்கானது. எனவே இங்கே சாதிகளை மீறி, மதங்களை மீறி, ஏன் இனம் மொழி என்ற எல்லைக்கோட்டையும் மீறி இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று என்ற நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் என்கிற நினைப்போடு ஒற்றுமையினும் மேலான ஒருமை உணர்வோடு வாழ பழகுங்கள் என்று சொல்வது தான் என் அரசியல். அது எடுபடாது என்று எனக்கு தெரியும். நீங்கள் பிரித்தாளுவதற்குத்தான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டீர்கள். அதை பற்றி ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் சமீபத்தில் ரொம்ப ஆய்வு செய்து அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சமீபத்தில் நான் படித்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் என்பது என்னென்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹேட்ரட் அண்ட் என்மிட்டின்றான். ஹேட்ரட் அண்ட் என்மிட்டி, வெறுப்பை விதைப்பது, அதுவும் சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன். திட்டமிட்டு முறையாக வெறுப்பை விதைப்பதற்காக இன்றைய அரசியல் களம் வந்துவிட்டதுன்னு. இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு ஒரு சீமான் இருக்கிறாருன்னா சீமான் முன்வைப்பது என்ன? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் இல்லையா? இந்த இந்தியன் ஆள வேண்டும் என்பது இல்லை, தமிழனாகத்தான் இருந்து நீ தமிழ் மண்ணை ஆள வேண்டும். ஆனால் அதை ஒரு மோடியும் அமித்ஷாவுமே ஒரிசாவில் என்று பேசுகிற பொழுது சீமானுக்கு வலிமை கூடுகிறது. ஆனால் இந்த வகையில் மோடியும் அமித்ஷாவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்களாக ஒரு அடித்தளத்தை அமைத்தார்கள் என்று நான் சொல்வேன். நீ இந்தியனாகவே உன்னை நினை, இந்தியனாகவே பாவி. இதைத்தான் நான் நான் தமிழ் தேசியம் நீங்கள் பேசுகிறீங்க. நான் சங்க இலக்கியம் தொட்டு நேற்றைய இலக்கியம் வரையில் பழுதர கற்றவன். இதை நான் சொல்லி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், இந்த தமிழை வைத்து என்னால் பிழைக்க முடியாதா? தமிழ் இனத்தை சொல்லி, தமிழ் மொழியை சொல்லி, தமிழன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், தமிழ் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி என்றெல்லாம் என்னால் பேச முடியாதா? அப்படி ஒரு உணர்வுகளை தூண்டி ஆதரவு வட்டத்தை பெருக்க என்னால் இயலாதா? 55 ஆண்டு கால அரசியலில் நான் செய்திருக்க முடியாதா? செய்யவில்லை. நான் தமிழன் தான், ஆனால் நான் தேசிய தமிழன், இந்திய தேசிய தமிழன், தமிழ் தேசிய தமிழன் இல்லை. நான் தமிழ் தேசிய தமிழன் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு பிடிக்கிறது. சீமான் பக்கமும் இருக்கிறார்கள்.
நீங்கள் இந்திய தேசிய தமிழன் என்று பேசுகிற போது தமிழறிமணியனை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக என் கொள்கையிலிருந்து நான் வழங்க மாட்டேன். அவர்களுக்கு காந்தியை பிடிக்கலை, காந்தியை பிடிக்கலை, அதுதானே கொடுமை. காந்தி என்ன சொன்னார்? அரசியலில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? தனி வாழ்வில் தூய்மையாக இருக்கணும், பொது வாழ்வில் நேர்மையாக இருக்கணும், வார்த்தைகளில் வாய்மை துலங்க வாழணும். இதுதானே காந்தியும். இன்றைக்கு தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை என்பதில் நூல் பிடித்தார் போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை எந்த இடத்துல கம்பீரமாக என்னால் சொல்ல முடியும்? நீங்கள் தேடி தேடி மைக்ராஸ்கோப் வைத்துக்கொண்டு ஆய்வு செய்தாலும் கூட என்னிடம் எந்த கரையையும் குறையையும் கலங்கத்தையும் காண முடியாது. ஆனால் இந்த ஒழுக்கத்தையும் இந்த நேர்மையையும் இந்த உண்மை சார்ந்த வாழ்வையும் தமிழன் அங்கீகரிக்கிறானா? தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கிறார்களா? இன்றைக்கு பெரிய தலைவர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் அகத்திலும் புறத்திலும் தூய்மையானவர்களா? அவற்றை பற்றியெல்லாம் பேசுவது என் தகுதிக்கு தகாது. எனவே அழுக்கடைந்த அசிங்கமான மனிதர்களைத்தான் கொண்டாடுவது என்று வந்துவிட்ட இந்த தமிழை சாதியிடம் நான் என்ன செய்ய முடியும்? அதற்காக என் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு காமராஜ் மக்கள் கட்சியினுடைய தொண்டன் கால்களில் விழுந்து என் கண்ணீரால் கழுவுவதற்கும் தயாராக. உங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட நான் பலரிடம் பேசும்போது உலகத்திலேயே அரசியல் விட்டு விலகிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட ஒரு பெருங்கூட்டம் உங்களோடு இருந்தது. அப்படி தான் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அது 8வது அதிசயம், அது 8வது அதிசயம். அதனால் தான் நான் திரும்ப வந்தேன். ஏனென்றால் இந்த மண்ணில் நம்முடைய நெறி சார்ந்த அரசியல் எடுபடாது என்ற காயத்தோடு வெளியே போனவன் நான். ஆனால் இதற்கு பிறகும் ஒரு ஆண்டு கால இடைவெளி ஆன பிறகு கூட ஒரு மனிதன் இங்கேருந்து போகாமல் ஐயா நாம் தொடர்ந்து நடப்போம்னு சொல்லி நான் இதை தான் சொல்கிறேன். இப்போ பாண்டே சொல்கிறார், ஒரு குற்றவாளி கூட கிரிமினல் பின்னணி இல்லாமல் இருப்பது என்று பார்த்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியோ மற்ற பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்வதென்றால் நீங்கள் தமிழறிமணியினுடைய காமராஜர் மக்கள் கட்சியை சொல்லலாம்டா. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், என்னுடைய கட்சியில் மது அருந்துபவன் என்று ஒரு மனிதனை நீங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் மதுவிலக்கு கொள்கை வச்சிருக்கிறோம். மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம். நான் கேட்குறேன், இதை விட என்னையா ஒரு கட்சியை மக்களிடம் கொண்டு போவதற்கு வேண்டிய அடிப்படை கொள்கை? மதுவற்ற மாநிலம். இன்றைக்கி நீங்கள் நிதிஷ்குமார் மதுவற்ற மாநிலமாக பீகாரை மாற்றியதால் என்ன அளவுக்கு நல்லது நடந்திருக்கு என்பதை ஆய்வு ரீதியாக வெளிப்படுத்தியிருக்கான். புரியுதுங்களா? கிரிமினல் குற்றங்கள் பெருமளவுக்கு குறைந்திருக்கின்றன. பெண் மக்கள் மீது வைக்கப்படுகின்ற மிக மோசமான தாக்குதல் பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட அடித்தள மக்களின் குடும்பத்திலும் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. இவையெல்லாம் இன்றைக்கு பீகாரில் நடந்திருக்கிறது. எனவே இந்த மதுவிலக்கு என்பது இன்றைய சூழலில் சாத்தியமே இல்லை என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சாத்தியம் என்பதை சரித்திரபூர்வமாக நிரூபித்திருக்கிறாங்க நிதிஷ்குமார். அப்படி ஒரு மதுவற்ற மாநிலம் இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அண்ணாமலை கூட விவசாயிகளின் வாக்குகளை தன் பக்கம் பெற வேண்டும் என்பதற்காக கள்ளுக்கடையை வைக்கலாம், அதற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்கிறார். அதை கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒன்று செய்யலாம், நீங்கள் பனைமரங்கள் ஏராளமாக இருக்கின்றன, பனைமரங்களை வைத்துக்கொண்டு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் பதநீரை கொடுங்கள். மனிதனுக்கு மயக்கத்தை தராத பதநீர் பாட்டில்களை நீங்கள் கொடுப்பதன் மூலம் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் வரலாம். ஆனால் கள்ளுக்கடை திறப்பது என்பது வேறு, பதநீர் விற்பனை என்பது வேறு. போதை வஸ்துக்கள், போதையை சார்ந்ததாகவே இந்த தமிழகம் இருக்கக்கூடாது. என் கண் முன்னாலேயே இன்றைய இளைய தலைமுறை நாளுக்கு நாள் சரிந்து விழுந்து கிடக்கிறதே. எந்த அளவுக்கு போதை கலாச்சாரத்தின் முற்றுகையில் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான எந்த சின்ன சின்ன சமரசங்களை கூட நாங்கள் செய்து கொள்ளவில்லை. நான் நினைச்சிருந்தேன்னா திமுகவோடு ஒட்டி உறவாடி என்னை ஒரு பெரிய மனிதனாக வளர்த்து கொண்டிருக்கோம். உங்கள் நம்பி இருக்கிற பெருங்கூட்டத்துக்கு நீங்கள் எதிர்காலத்தில் என்னதான் அரசியல் வழி? அர்ப்பணிப்பு தான். நான் சொல்வது அவ்வளவுதான். என்னோடு நீங்கள் வருகிறீர்களா? என்னோடு வரக்கூடிய நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீர்கள். நான் காந்திய மக்கள் இயக்கத்தை 2009 அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்று தொடங்கணும். இன்றைக்கு 15 ஆண்டுகள் முடிகின்றன. காந்திய மக்கள் இயக்கம் தொடங்கும் போதே நான் சொன்னேன், அதாவது பொதுவாக சொல்லுவார்கள், பணம், பதவி, அதிகாரம், இந்த மூன்றின் மீது பற்று இல்லாதவர்கள் அவர்களால் தான் நேர்மையான அரசியலுக்கு வழிகாட்ட முடியும். இந்த எண்ணப்போக்கு உள்ளவர்கள் என்னோடு வந்தால் போதும் என்று தான் நான் சொன்னேன். மற்றவர்கள் சொல்வார்கள். நான் சொன்னேன்,
பணம், பதவி, அதிகாரம் என்பதை விட இன்னும் கொடுமையானது புகழ் மயக்கம். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு புகழைத்தான் தேடுவான், பதவியை வைத்துக்கொண்டும் புகழை தேடுவான், அதிகாரத்தை வைத்துக்கொண்டும் புகழை பெருக்கத்தான் முயல்வான். மயக்கங்களிலேயே மோசமானது புகழ்தான். அதனால் உங்களுக்கு புகழ் மீது பற்றிருக்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்வேன், நான் ஒரு சித்தனை போல் செத்து விடுவதற்கு தயாராக இருக்கேன். என்னை இந்த உலகமே போற்றி கொண்டாட வேண்டும், மாலை போட வேண்டும் என்பது தான் கிடையாது. நான் காந்தியத்தை படித்தேன், காமராஜரை காந்தியவாதியாகவே என் கண் முன்னால் பார்த்தேன். இதே போன்று வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தேன். காந்தி சொத்து வைத்து கொள்ளவில்லை, காமராஜர் சொத்து வைத்து கொள்ளவில்லை, தமிழறிவு மணியனாண்ட 10 பைசா சொத்து கிடையாது. இப்படி சொல் ஒன்று செயல் ஒன்று என்று வேறுபடாமல், சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் வாழ்வதை விட ஒரு பெரிய தவம் ஏதாவது உண்டா? இதை என்னை பற்றியே நான் வெளிப்படையாக சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக தான் இருக்கிறது. நான் டோயிசம் வரை படித்தவன். டோயிசத்தில் லயோட்ஸ் சொல்கிறான், ஒரு ரோஜா எப்பொழுது தன்னை ரோஜா என்று நினைக்கிறதோ அப்பொழுதே ரோஜா அதன் தன்மையை இழந்து விடுகிறது என்றான். அதனால் என்னை பற்றி நான் பெரிதாக சொல்வதில்லை. எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு துணையாக இருந்தேன் கல்வியை பெறுவதற்கு, எத்தனை ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு துணையாக இருந்தேன் என்பதையெல்லாம் நான் ஒன்று முரசறைந்து கொண்டிருப்பது இல்லை. ஆனால் என்னை சொல்ல வைக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரணம் கருதி நான் பாஜகவை ஆதரிக்கிறேன், மோடியை ஆதரித்து பாஜகவுக்கு முதுகு சொரிந்து ஆளுநராக வேண்டும் என்ற ஆசையா எனக்கு இல்லை. அதாவது எந்த ஒன்றுமே நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். என் இயக்கத்தில் உள்ள நண்பர்களை நான் அதனால் தான் பாராட்டுகிறேன். நான் சொல்வதை அவர்கள் வேதமாக பாவிக்கிறார்கள். காரணம், சொந்த நலனுக்காக சிந்திப்பவன் இல்லை நம்முடைய தலைவன். அவன் நாட்டு மக்களின் நலனுக்காக சிந்திப்பவன், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக சிந்திப்பவன், தன்னை வருத்தி கொண்டு போராடுபவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது எனக்கு உள்ள மகிழ்ச்சியே. இந்த கேடுகெட்ட காலச்சூழலிலும் எதையும் எதிர்பாராமல் எல்லா மாவட்டங்களிலும் இந்த அமைப்பு இருக்கிறது, செயற்படுகிறார்கள் என்றால் இதை விட எனக்கு என்ன வேண்டும்? இப்படி அதனால தான் நாங்கள் இது ஏதோ மற்ற லெட்டர் பேட் பார்ட்டி மாதிரி தான் தமிழறிவு மணியனுடைய காமராஜ் மக்கள் கட்சியும் என்ற நினைப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் பப்ளிக் டொமைன்லேயே யார் வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம். காமராஜர் மக்கள் கட்சியில் மாநில நிர்வாகிகள் யார் யார், மாவட்ட தலைவர்கள் யார் யார், மாவட்ட நிர்வாகிகள் யார் யார், பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர், செயற்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர், ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டுமோ சகலமும் உள்ள கட்சியாக இருப்பது. இன்னொன்று, எந்த கட்சியாக சொல்லுங்க, ஒரு கட்சியினுடைய வரவு செலவு திட்டத்தை மாதந்தோறும் மக்கள் பார்வையில் வைப்பது ஒரு கட்சியை சொல்லுங்க. அதை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கட்சிக்கு வரக்கூடிய வரவு இவ்வளவு, இந்த கட்சி செய்யக்கூடிய செலவு இவ்வளவு, இதை தெளிவாக செய்கிறோம். எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் என்று கொடுப்பதற்கு பலர் வந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம். எந்த ஒரு பணம் சார்ந்து சிந்திக்கிற செயலும் கிடையாது. இப்பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு நண்பர் 1 லட்சம் ரூபாயை காமராஜர் மக்கள் கட்சிக்கு அனுப்பி வைத்தார். இப்போ 10 நாட்கள் முன்பு உடனே பொதுச் செயலாளர் குமரையா சொன்னார், ஐயா 1 லட்சம் ரூபாய் இந்த மனிதர் அனுப்பி இருக்கிறார், நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்றார். ஏற்கக்கூடாது, திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னையா இப்படி சொல்கிறீங்க, ஐயாவுடைய கரங்கள் வலுப்படணும், நீங்கள் கட்சியை தடுமாற்றம் இல்லாமல் நடத்தணுன்றதுக்காக தானே நான் என்னால் ஆன உதவியை செய்திருக்கிறேன். அவர் அப்படி விரும்பினால் நாம் அத்தனை பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் செலுத்தி தான் இந்த கட்சியை நடத்துகிறோம், இதன் செலவுகளை பார்க்குறோம். அவரை 1 மாதத்திற்கு 1000 வீதம் 12 மாதத்திற்கு 12,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் என்று 12,000 ரூபாயை நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டு 88,000 திரும்ப கொடுத்துக்கிட்டோம். இது போல ஒரு கட்சியை எனக்கு காட்டுங்கள். சிங்கப்பூரிலிருந்து ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் மூலமாக 3 லட்சம் ரூபாயை எங்களுக்கு கொடுத்து காமராஜர் மக்கள் கட்சி கணக்கில் கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரியாமல் அந்த நிகழ்ச்சி நடந்து விட்டது. நான் கேட்டேன், இது என்னென்ன? ஐயா, இது உங்கள் மீது எல்லையற்ற அபிமானம் உள்ள ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிறார், அவர் தமிழர், அவர் இங்கே இருக்கிற அவருடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு 3 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கார். உடனடியாக அந்த 3 லட்சத்தை திருப்பி அனுப்புங்க. எந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் வாழ்வாதாரம் தேடி இருக்கிற மண்ணை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறான். 1000 சிரமங்களுக்கு இடையே அவன் சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பதற்காக தன் வயிற்றை சுருக்கி வாழ்வின் வசதிகளை சுருக்கி வாழறான்.
அவன் ஒரு 10 காசு கொடுத்து அதை பற்றி இங்கே ஒரு இயக்கம் நடக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு இயக்கமே தேவையில்லை. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைங்க. எல்லாருமே வெளிநாட்டு அமௌண்ட்டை இல்லை இருக்கா வெளிநாடு. இப்போ நான் வந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுது நான் இந்த கையை எப்படி விரித்து கொண்டு போயிருந்தேன் அப்படி இந்த கையோடு தான் வருவேன். இவையெல்லாம் வந்து உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். நீங்கள் வெளிநாடுகளில் விசாரித்து பாருங்கள். 2 500 ரூபா நோட்டு எடுத்துன்னு போவேன். நான் வீட்டிலிருந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு போவதற்கு அந்த கேபில் போக ஒரு 500 ரூபா, திரும்பி வருவதற்கு ஒரு 500 ரூபா. இதில் டிரான்சிட் ஆகும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு 4 முறை நான் தொடர்ந்து போனேன் 4 ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர்லேயும் அப்படி விரும்பி என் மீது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அழைப்பவர்கள் உலகம் பூரா இருக்காங்க. ஆனால் நான் போகிற பொழுது இங்கேருந்து சிங்கப்பூரில் டிரான்சிட் ஆகும். 3 மணி நேரம் அங்கே இடைவெளி இருக்கும். 3 மணி நேரமும் உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படிப்பேனே தவிர ஒரு காஃபி குடிப்பதற்கு கூட என்கிட்ட $1 இருக்காது. இங்கிருந்து அங்கே போய் இறங்கவும் அவர்கள் என்னை வரவேற்பார்கள். வரவேற்று எனக்கு அவர்கள் விருந்து உபசரிப்பார்கள். பிறகு அங்கேருந்து அவர்கள் வழி அனுப்பும்போது பணம் கொடுத்தால் நான் வாங்க மாட்டேன். நான் உனக்கு தமிழை கொடுத்தேன், நீ என்னை விருந்து ஒம்பினாய், சரியாகி விட்டதுன்னு சொல்லிவிட்டு தான் வருவேன். இதுதான் என் வாழ்வியல் முறை. இப்போ இது மாதிரியான மனிதனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது இந்த வடிவேலு சொல்கிறாருல உள்ள நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருப்பது தான் உங்களுக்கான தகுதி குறையே. அதற்காக நான் வந்து என்ன நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. இந்த நிலையிலும் நாங்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற ஆசையில் இந்த கட்சி நடக்கவில்லை. தவறுகளை சுட்டி காட்டுகிற தருகன் ஆண்மை உள்ள நம்முடைய சமுதாய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். இது சரி என்றால் சரி, இது தவறென்றால் தவறு. மதுவிலக்கு வருவதற்காக எல்லா வகையிலும் முயன்று பார்ப்போம். ஊழலற்ற நிர்வாகம் நடக்கிறதா என்பதை உற்று பார்த்து கொண்டே இருப்போம். ஊழலற்ற நிர்வாகம் இல்லை என்றால் அதற்கு எதிராக விமர்சனங்களை வைப்போம். இப்பொழுது நீங்கள் வந்து அதிமுகவின் நீங்கள் சிலர் கேட்கலாம், திமுகவை பற்றி இவ்வளவு கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறீர்கள், அதிமுகவை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுவதில்லை. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதைவிட கூடுதலாக பேசியிருக்கிறேன். இந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக இதைவிட கூடுதலாக பேசியிருக்கிறேன். ஜெயலலிதாவே என்னை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய உதவியாளர் பூங்குண்டன் மூலமாக செய்தி அனுப்பிய பொழுதும் நான் சந்திக்க மறுத்தேன். புரிகிறதுங்களா? ஆட்சியில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறைத்தான் நாம் அந்த நேரத்தில் மக்கள் முன்னால் கொண்டு போய் சொல்லி அதை மாற்ற முயல வேண்டுமே தவிர விழுந்து விட்டவனை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். இப்பொழுது நீங்கள் வந்து நிலக்கரியை, தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்ததன் மூலம் 6000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியது அதிமுக அரசு என்பது நான் படிக்கிறேன். எனக்கு இந்த அதிமுகவின் மீது கோபம்தான் வருகிறது. ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் இந்த அதிமுக என்னென்ன செய்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? இன்று அதிமுக விமர்சிப்பதில் பயனில்லை. திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அதற்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டு தான் நாம் செய்ய முடியும். நாளை இவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதிர்ப்போம். இப்படி நாம் தொடர்ந்து நடப்போம். எல்லா கட்சிகளும் பதவிகளுக்காக, அதிகாரத்திற்காக ஆசைப்பட்டு பல்வேறு விதமான சமரசங்களில் ஈடுபட்டு தங்களை தாழ்த்தி கொண்டு பதவிகளை பெறுகிற நிலையில் நாம் கம்பீரமாக காமராஜ் தொண்டர்களாக, காந்தியவாதிகளாக தொடர்ந்து நடைபோடுவோம். ஒரு நாள் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் நம் தொண்டர்களுக்கு, இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் பொழுது விடிந்துதான் தீரும். அதனால் ஒரு நாள் இந்த மக்கள் மயக்கத்திலிருந்து விடுபடுவார்கள், நல்லவர்களை தேடுவார்கள். தேடுகிற பொழுது காமராஜர் மக்கள் கட்சி தானாகவே போய் நிற்கும். தேர்தலில் நாங்களே நிற்கத்தான் ஆசைப்படுறோம், புரிகிறதா? ஆனால் தேர்தலில் நிற்பதென்றால் இன்றைக்கு கோடி கோடியாக வேண்டியிருக்கிறதே. வார்டு கவுன்சிலருக்கே இன்றைக்கு 2 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் என்றால் இந்த பணம் மையமாக இல்லாத அரசியல் என்றைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் காமராஜர் மக்கள் கட்சி போன்ற நல்ல கட்சிகள் மக்களிடம் சென்று வாக்குகளை பெற முடியும். ஆனால் அதை நோக்கியும் நாங்கள் முயன்று கொண்டு தான் இருக்கோம். குடியேற்றி துவக்கி வச்ச கட்சி நாம் தமிழர். இப்போ அவங்க வந்து ஒரு மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே இடைத்தேர்தல் குறித்து உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. இப்போ விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற இடைத்தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் உங்களுடைய கருத்து? இன்றைய